உபவாசத்தை குறித்து வேத புஸ்தகத்திலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் ஒன்றுக்கு பின்னாக ஒன்றாக நான் சொல்வேன் என்று சொன்னால் அதற்கான நேரம் போதாது. நான் சொல்ல வந்த காரியம் உபவாச ஜெபம் அல்ல. ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் தெரிந்து வைப்பதற்காக ஒரு சில காரியத்தை மட்டும் உங்களுக்கு முன்னாடி வைத்துவிட்டு உங்களோடு பேசும்படியாக தேவன் எனக்கு தந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்வைக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். தேவன் தாமே நம்மோடு பேசுவாராக. திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு இப்படியாக சொல்லிக் கொடுக்கிறார். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். மனுஷனும் தனக்குள்ள பல ஜாதிகளை வைத்திருக்கிறான். இங்க ஆண்டவர் பிசாசு கூட்டத்திலையும் பல ஜாதிகள் இருக்கிறத இங்க காட்டி கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் போது அங்கேயும் 7 பலத்த ஜாதிகள் குறித்து நம்ம வாசிக்க முடியும். அந்த 7 பலத்த ஜாதிகளை குறித்து இங்க நான் சொல்ல போவதில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஜாதி பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே ஆளுகை செய்யும் என்று சொன்னால் அந்த பிசாசு புறப்பட்டு போகணும்னா அதுக்கு அவசியமான அல்லது நாம செய்ய வேண்டிய ஒரு பெரிய வேலை அது என்ன அப்படின்னு கேட்டால் ஜெபமும் உபவாசம், இந்த 2 காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஏன்னா இந்த பிசாசு எப்படிப்பட்டது? அதே அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய், முதல் அவன் கொடிதான வேதனைக்குள்ளாக இருக்கிறான், அடிக்கடி தீயிலே விழுகிறான், அடிக்கடி ஜலத்திலே விழுகிறான். நல்ல கவனிங்க. கொடிய வேதனை, 2வது அடிக்கடி தீயில, 3வது அடிக்கடி தண்ணிக்குள்ள விழப்பண்ணுகிறான். நான் யாரையும் குற்றப்படுத்தி சொல்லல. நானும் அடிக்கடி டிவியில பார்த்திருக்கிறேன். சிலர் ஜெபிக்கும் போது கை வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே விழுவாங்க. உண்மையிலேயே வேத வசனத்தின்படி ஆண்டவருடைய வல்லமை யாரையும் கீழே விழ வைக்காது. நல்ல கவனிக்க வேண்டிய பகுதி. நம்முடைய ஆண்டவர் விழுந்தவனை தூக்கி விடுகிற ஆண்டவர், யாரையும் விழ வைக்கிறவர் கிடையாது. ஒருவேளை யாராவது விழுகிறார்கள் என்று சொன்னால், ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட காட்சிகளை நீங்கள் பார்க்கிறதாக இருந்தால் வேதத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய மகிமையை பார்த்த பொழுது யோவான் அப்போஸ்தலன் சத்தவனை போல விழுந்தான். ஆனாலும் அந்த வேளையிலும் ஆண்டவர் பயப்படாத, திடன்கொள் என்று கை தூக்கி அவர் தூக்கி விடுகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறபடினால அந்த ஆண்டவரைத்தான் நீங்களும் நானும் அனுதினமும் ஆராதித்து சேவித்து தொழுது கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விழுந்தவர்களாய் இருக்கலாம், சமுதாயத்தில் விழுந்து போய் இருக்கலாம். நீங்கள் எப்பேற்பட்ட நிலவரத்தில் நீங்கள் விழுந்தவர்களாக இருந்தாலும், கடந்த 3 வருடத்திற்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு விழுதல் வந்தது.
எனக்கு ஆண்டவர் 2 அருமையான பிள்ளைகளை கொடுத்தார். மூத்தவன் மகன், 2வது மகள். அருமையான மகள் கடந்த 3 வருடத்திற்கு முன்பதாக பிளட் கேன்சர் என்கிறதான கொடிதான வியாதி வந்து சிகிச்சை பலனளிக்காமல் 14வது வயதிலே கர்த்தருடைய ராஜ்யத்திலே போய் சேர்க்கப்பட்டாள். கொஞ்சம் பேர் எங்களை பார்த்து கேட்டார்கள், மற்றவர்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறீர்கள், உங்க பிள்ளையை உங்களால காப்பாற்ற முடியவில்லையோ? அப்படிப்பட்ட கொடிதான வார்த்தைகளையும் நாங்கள் கேட்பதற்கு வாய்ப்புகள் வந்தது. வாழ்க்கையில ஒரு விழுகை வந்தது, வாழ்க்கையில ஒரு காயம் வந்தது, வாழ்க்கையில ஒரு இழப்பு வந்தது, வாழ்க்கையில ஒரு தவிப்பு வந்தது. மற்ற பிள்ளைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மகள் இல்லையே என்கிறதான ஒரு ஏக்கங்கள் வந்தது. ஆனால் அப்படிப்பட்ட நிலவரத்திலும் ஆண்டவர் நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு அங்கே இருந்து அவர் தூக்கிவிட்டார். அல்லேலூயா. அதனால்தான் நம்முடைய ஆண்டவர், நாம் சேவிக்கிற ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருபோது நம்மை விழ வைக்கிற தேவன் அல்ல. அதை விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு 25 சோத்திரம் சொல்லுங்க. நான் விழுவதில்லை, நான் விழுவதில்லை. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஒருபோதும் விழுவதில்லை. இந்த ஜெபத்திற்கு கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ விழுவதில்லை, நீ விழுவதில்லை, நீ விழுவதில்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளனே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளனே, உள்ளத்தின் ஆறுதலே. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இங்க இருக்கிற ஏழைகள் எல்லாரும் கர்த்தரை பார்த்து ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். இப்போ விழுந்து போய் கிடக்கிற மகன், கொடிய வேதனைப்பட்டு கிடக்கிற மகன், அடிக்கடி தீயிலே விழுகிற மகன், அடிக்கடி ஜலத்திலே விழுந்து கிடக்கிற மகன், இவனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு பிசாசு. இந்த பிசாசு புறப்பட்டு போகணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன சொல்லி தந்தாரு? ஜெபமும் உபவாசமும். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, இந்த 2 விஷயத்தை யார் ஒழுங்காக செய்கிறாங்களோ இந்த வல்லமைகள் எல்லாம் உங்களை விட்டும், உங்கள் குடும்பத்தை விட்டும், சபையை விட்டும், தேசத்தை விட்டும் புறப்பட்டு போகும். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. Praise the Lord. 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 எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்களா? சாத்தானை துரத்துறதுக்கு எத்தனை பேருக்கு ஆசை? வெரி குட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு ரொம்ப ஃபார்மாலிட்டி எல்லாம் அவசியம் கிடையாது. ஆண்டவர் அழகா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நான் ஜபல்பூர்ல இருக்கும்போது அங்கு
என்னோடு கூட வேலை பார்த்த ஒரு சகோதரன், அவருடைய மகன் 18 வயசு வாலிப பையன். அவனுக்கு பிசாசின் ஆவி அவனை அலக்களிக்க தொடங்குச்சு. அதனால அவன் எப்ப பார்த்தாலும் லூசிபர் லூசிபர் லூசிபர்னே சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த தகப்பனார் வாலிப பையனா இருக்கிறதுனால அவன் பக்கத்துல போகிறதுக்கு ரொம்ப பயம். ஏன்னா சின்ன ஸ்டேஜ், ஏதாவது எடுத்து அடிச்சிட்டா என்ன ஆகிறது. இவர் பல இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போனார். யாராலும் இந்த ஆவியை துரத்த முடியல. அவங்க ஒரு பெரிய சபையில தான் போயிட்டு இருந்தாங்க. அந்த சபையார் சொன்னாங்க, நீங்க மும்பையில போங்க, அங்க உங்களுக்காக பாரத்தோடு ஜெயிப்பாங்க, உங்க பையன் விடுதலை ஆகிருவான். கடைசியாக மும்பையில இருந்து அவங்க சொன்னாங்க, எங்களை விட அதிகமான ஊழியக்காரங்க சென்னையில இருக்கிறாங்க, நீங்க சென்னையில கூட்டிட்டு போங்க. இப்படி அவர் பல இடங்களுக்கெல்லாம் கூட்டி கொண்டு வந்துட்டு அந்த பையனுக்கு சுகமாகாதபடினால ஒரு நாள் நாங்க வேலை செய்துட்டு சாப்பிட்டுட்டு மத்தியானம் நாங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். அப்பதான் அவர் தன்னுடைய வருத்தத்தை என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு. பிரதர், என் மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது, அது போக மாட்டேங்குது. நான் பல இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்துட்டேன், யாராலும் ஒண்ணும் செய்ய முடியல, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பிரதர், என்ன செய்யறது அப்படின்னு கேட்டார். நான் இதை கேட்ட உடனே சிரிச்சேன். என்ன மேன்மைப்படுத்தி நான் இந்த விஷயத்த சொல்லல. நான் கேட்டேன், பிரதர் நீங்க பயந்துட்டீங்களான்னு கேட்டேன். ஆமா பிரதர், அவன் கொஞ்சம் வாலிப பையனா இருக்கிறனால எனக்கு பயமா இருக்குது, நாங்க வீட்டுல பயந்துதான் இருக்கிறோம். சரி, ஒண்ணு செய்யுங்க, நான் சொல்றத நீங்க செய்வீங்களான்னு கேட்டேன். சொல்லுங்க பிரதர், செய்யறேன் அப்படின்னு. நீங்க கண்ண மூடியெல்லாம் செய்யண்டாம், கண்ணு திறந்து நீங்க செய்தா போதும். ஏன்னா சவுல் மாறிப்பட்ட ஆவியாகும். சில சமயம் ஏதாவது கையில இருக்கிற ஈட்டிய தூக்கி ஏதாவது இவங்க மேல எரிஞ்சிரும். நீங்க கண்ணை திறந்துட்டு நீங்க நான் சொல்றத செய்தா போதும் அப்படின்னு சொன்னேன். சொல்லுங்க பிரதர் என்ன அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், அவன் முன்னாடி ஒரு 3 மீட்டர் முன்னாடி தினந்தோறும் 1 மணி நேரம் ஒரு 5000 ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவன் லூசிபர் சொல்லும் போதெல்லாம் நீங்க ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. நடந்த சம்பவம். அவர் 1 மாசம் கரெக்டா செய்தார். 1 மாசத்தை அந்த லூசிபர் எங்க போனார்னே தெரியல. அருமையான தம்பி 2 மாசம் கழிச்சு அவர் ஊழியத்துக்கு வேற வந்துட்டார். பெரிய ஐயா, உனக்கு வயசு பத்தலப்பா, ஒரு 2 வருஷம் கூட நீ வீட்டுல இருந்துட்டு 20 வயசு ஆன பிற்பாடு நீ ஊழியத்துக்கு வா என்று சொல்லி அனுப்பி விட்டா. இப்ப ஊழியம் செய்கிறான் என்று கர்த்தருக்குள்ள நான் நம்புறேன். ஏன்னா நான் பென்ஷன் வந்துட்டேன், இப்ப தொடர்பு இல்லை அந்த ஏரியாவில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்ல வந்த காரியம் என்னன்னா, இந்த ஜாதி பிசாசை பார்த்து பெரிய வரம் பெற்றவர்கள், பெரிய அடையாளம் நடப்பிக்கிறவர்கள் எல்லாம் தேவையில்லை. உன்னை கொண்டும் ஆண்டவர் உன் குடும்பத்துக்குள்ளும் தேசத்துக்குள்ளையும் அவர் செய்வதற்கு வல்லவர். நீ மட்டும் அந்த ஆண்டவருக்கு இடம் கொடுத்தால் போதும், நீ மட்டும் அவரை விசுவாசித்தால் போதும். அந்த மகிமையை காணும்படியாக இன்றைக்கும் தேவன் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் மண்டமாகத்தான் ஆண்டவர் இந்த செய்தி உங்களோடு பேசி வருகிறார். விசுவாசிக்க எல்லாரும் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.
விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இப்ப உங்களுக்கு எல்லாரும் தைரியம் வந்துருச்சா? பிசாசுகளை துரத்த தைரியம் வந்துருச்சா? சொல்லுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். உங்க பக்கத்திலே அவன் நிக்க முடியாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமைய உங்களுக்குள்ள ஊற்றி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிரகாசமுள்ள குடும்பங்களாய் மாற்றப் போகிறார். எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களோடு பேசும்படியாக இந்த மாதம் முழுமைக்காக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையை எங்கள் சபையிலே நாங்கள் தியானிப்பது வழக்கம். அதே வார்த்தையை தான் இன்றைக்கு உங்களோடு பேசும்படியாக கர்த்தருக்குள்ளே நான் தீர்மானித்து இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறேன். எப்போதுமே ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் எங்களுக்கு தரக்கூடிய வார்த்தை தான் அதனை மையப்படுத்தி அந்த மாதம் முழுவதும் நாங்கள் தியானித்து அந்த வசனத்தில் இருக்கிற எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிப்பது வழக்கம். அதன் அடிப்படையிலே இன்றைக்கும் அதே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன் வைக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்திலே தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் அவரை நாம் நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டால் எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறவர், புதிய புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறவர். அற்புதங்கள் செய்ய வேண்டும், அடையாளங்கள் நடப்பிக்க வேண்டும், அதிசயங்களை செய்ய வேண்டும் என்றெல்லாம் கர்த்தரை அறிந்தவர்களும் கர்த்தரை அறியாதவர்களும் விரும்புவது உண்டு. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு மிஞ்சி பல சோதனைகள், கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் வரும் பொழுது, ஆண்டவரே நான் ரொம்ப நெருக்கப்படுகிறேன், பயங்கரமான கஷ்டத்துக்குள்ள இருக்கிறேன், பயங்கரமான வேதனைக்குள்ளாக இருக்கிறேன், இதுல இருந்து வெளியே வருவதற்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு நாம் பல முறை ஏக்கப்படுவதுண்டு. எல்லா நிலவரத்திலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார். நாம நினைக்கிறபடி அவர் எதையும் செய்கிற தேவன் அல்ல. உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்லி தருகிறேன் வேத வசனத்தில் இருந்து. எலிசா தீர்க்கதரிசி அருமையான மலையின் மேல் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரை தேடி சீரியா தேசத்து படைத்தலைவன் நாகமான் அவனுடைய குஷ்டரோகம் நீங்குவதற்காக அவர் வருகிறார். அவர் வரும்பொழுது இந்த எலிசா தீர்க்கதரிசி அவனுக்கு முகத்தை கூட பார்க்க போகல.
பெரிய மந்திரி வருகிறாரு, பெரிய படைத்தலைவன் வருகிறாரு. ஆனால் அவரை வரவேற்கணும், அவருக்கு வாழ்த்துதல் சொல்லணும். அப்படியெல்லாம் சொல்றதுக்கு இந்த எலிசா தீர்க்கதரிசி போகல. தன்னுடைய வேலைக்காரன் கேயாசியா அனுப்பி வைத்தார். அவரை அனுப்பி வச்சு யோர்தான் நதியில போய் 7 தடவை முங்கு, அப்பொழுது உன்னுடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையும் மாம்சம் போல ஆகும். நாகமானுக்கு பயங்கர கோபம். அவர் நினைச்சிட்டு வந்தாராம், அவர் வந்து என் மேல கைய வச்சு நல்ல தடவி, சில நம்ம விசுவாசிகளோட அப்படிதான் நினைப்பாங்க, பாஸ்டர் வரணும், என் தலைக்கு மேல கைய வைக்கணும், எங்க வீட்டுக்குள்ள வரணும், இப்படி எல்லாம் வந்து அவர் செய்தாதான் அப்படி இவங்க நினைச்சது மாதிரி ஐயா செய்யலைன்னா சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. நல்லா கவனிங்க, சாத்தான் மனுஷனை எப்படி ஏமாத்துறான் அதான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். உடனே நாகமான மாதிரி இவங்களுக்கு கோபம், நாகமான் திரும்பி போறது மாதிரி திரும்பி போகிறதுக்கு பிரயாசப்படுறாங்க. அப்பதான் கூட இருந்த ஆட்கள் சொல்றாங்க, ஐயா எதுக்கு ஐயா இப்படி கூட திரும்பி போறீங்க? அவர் என்ன சொன்னாரு, யோர்தான்ல போய் ஒரு தடவை 7 தடவை போய் முங்கு, உன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சம் போல ஆகிரும். அதை சொன்னா அதை செய்கிறது எத்தனை அதிகம். அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்போதுமே நம்முடைய நினைவின்படி அவர் செய்கிறவர் அல்ல. நான் ஒரு காரியத்தை எனக்குள்ள சிந்திச்சுட்டு வந்தேன், அதை மையப்படுத்தி தான் நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணினேன், அப்படித்தான் நடக்கணும்னு நான் எனக்குள்ள விருப்பம் கொண்டேன். அப்படியெல்லாம் அவர் செய்கிறவர் அல்ல. புதிய புதிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறவர். மோசேயுடைய வாழ்க்கையில் அதுதான் ஒரு தவறுதல். ஒரு இடத்துல அவர் கண்மலை அடிக்க சொன்னார், இன்னொரு இடத்துல அவர் பேச சொன்னார். இவர் நினைச்சாரு முதல்ல அடிக்க சொன்னார்ல, அதனால திரும்பவும் அதே செய்திருவோம். கானானுக்குள் அவரால் போக முடியல. நம்முடைய ஆண்டவர் அதனால்தான் புதிய புதிய காரியங்களை செய்கிறவர். அதனால அற்புதங்களை தான் செய்யணும், அடையாளங்களை தான் செய்யணும், அதிசயங்களை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நாம் கட்டளை இடுகிறதல்ல. இங்க வசனத்துல நம்ம என்ன வாசித்தோம்? தாவீதின் குமாரனாகிய சாலமோன் அப்போ பலப்பட வேண்டிய விஷயத்துல நீங்களும் நானும் பலப்படணும், திடப்பட வேண்டிய விஷயத்துல திடப்படணும், தைரியப்பட வேண்டிய விஷயத்துல நம்ம தைரியப்படணும், போக வேண்டிய விஷயத்துல போகணும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்கி இருக்கணும். யோசேப்பு மந்திரியா இருக்கிறார் எகிப்து தேசத்துல. இஸ்ரவேல் எகிப்து தேசத்துக்குள்ள போயிட்டாரு. யாக்கோபை பராமரிக்கிறதுக்கு கோசே நாட்டுல யோசேப்பு வைத்திருந்தார். வருஷங்கள் போச்சு. யாக்கோபுக்கு உடம்பு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு, உம்முடைய தகப்பனாருக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு யோசேப்புக்கு போய் சொன்னாங்க. உடனே யோசேப்பு ரதத்தை எல்லாம் ஆயத்தப்படுத்தி அவர் தகப்பனாரை பார்க்கும்படியாக வருகிறார். ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், தகப்பனாரை பார்க்கிறதற்கு யோசேப்பு வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்தி கட்டிலின் மேல் உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. நான் வயசாச்சு, உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்கு, இனி என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாக்கோபு இருக்கல. அதனால்தான் அருமையான கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, மீதியானரை நான் உன் கையில ஒப்பு கொடுப்பேன். கொஞ்சம் பலம்தான், வயசானவங்க தான், பலன் இல்லதான், சக்தி இல்லதான், நடக்க கூட முடியல. ஆனா ஆண்டவருக்காக நீங்க வந்திருக்கிறீங்களே, ஆண்டவருக்காக இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீங்களே,
இதுதான் ஆண்டவர் தந்திருக்கிற பலன். இந்த பலத்தை கொண்டு தேவன் தேசத்துல மீதியானரை அழிக்கவும் துரத்தவும் வல்லவராயிருக்கிறார். அதனால யாக்கோபே, யோசேப் ஆகிய கனிதரும் செடியாகிய இயேசு உன்னை பார்க்க வருகிறார். இதை அறிந்தவுடனே இவனுக்குள்ள இவன் திடப்படுகிறான். இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். ஒரு இடத்துல தாவீதையும் அவனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரர்கள் மனைவிகள் குடியிருந்த இடத்திலே அல்லது சிக்மாவிலே இவர்கள் பெலிஸ்தருடைய பாளையத்திலிருந்து வருவதற்கு முன்னாடி சத்துருக்கள் வந்து இவங்க குடும்பத்தை எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கூட இருந்தவங்களும் தாவீத கல்லறியணும்னு இருந்தான். எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான் வந்தது. எங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தாவீத கல்லறிய இருந்த பொழுது தாவீது அந்த ஆண்டவரை பார்த்து ஒரு அற்புதத்தை கேட்கல. ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை செய்யுங்க என்று சொல்லல. அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்ல வந்த காரியம், கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி ஜெபிக்கிறார். எதுக்காக? ஒரு சிலுவை மரணத்தை சந்திக்க போகிறார். அவரை அநேகர் ஆகாதவராக, முகத்தில் துப்புகிறவராக, கன்னத்தில் அடிக்கிறவர்களாக, அவமானப்படுத்துகிறவர்களாக, அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் உரிகிறவர்களாக, இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நிலவரத்துக்குள்ளே இயேசு தள்ளப்பட போகிறார். இப்ப இதையெல்லாம் ஜெயித்து, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து, மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து பிதாவுடைய வலது பார்சத்திலே உட்கார வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தன்னுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று சொன்னால், எபிரேயர் 5:7 படி மாம்சத்தில் இந்த நாட்களில் மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார். அந்த காரியத்தை தான் கெத்செமனே தோட்டத்தில் செய்கிறார். அப்பதான் ஒரு தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவரை பலப்படுத்துகிறான். ஆண்டவர் அந்த நேரத்தில் சொன்னார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று ஜெபித்தார். அந்த நேரத்தில் ஒரு தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்துகிறான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டால், பலப்பட வேண்டிய விஷயத்துல நீங்களும் நானும் பலப்பட வேண்டும். திடப்பட வேண்டிய விஷயத்துல திடப்பட வேண்டும். தைரியப்பட வேண்டிய விஷயத்துல தைரியப்பட வேண்டும். முன்னேறி செல்ல வேண்டிய விஷயத்துல முன்னேறி செல்ல வேண்டும். போக வேண்டிய இடத்துல போக வேண்டும். இப்ப சொல்லுங்க, நான் கொஞ்சம் மிலிட்டரிக்காரரு, நீங்களும் அதுக்கு இணையாக ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு வாஞ்சிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என் தொண்டையும் கொஞ்சம் வெண்கல தொண்டை, கொஞ்சம் இடி முழக்க மாதிரி தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டைம் இருக்கிறது, இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தரணும்னு கர்த்தருக்குள்ள நான் வாஞ்சிக்கிறேன். கவனிங்க. இப்போ என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர்? நீங்க எல்லாரும் இன்று முதல் தைரியமாக திடப்படுகிறவர்களாக பலப்படுகிறவர்களாக இருப்போம்னு சொல்லுங்க. மட்டும் ஒரு கையை தூக்குங்க. பார்த்துங்க, கொஞ்சம் பேர் தானே, நல்லா கை தூக்குங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சாத்தான் ஓடிய போயிருவான். இனி எந்த வல்லமைகளும் உங்க முன்னாடி நிக்க முடியாது. இயேசுவின் பின்னே நான் செல்வேன்,
திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. லோத்து மனை மாதிரி எத்தனை பேர் பார்ப்போம்னு சொல்றீங்க? அவங்க மட்டும் கை தூக்க. ரொம்ப உஷாரா இருக்கிறீங்களே. முன்னாடினா முன்னாடி தான் பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ முன்னாடி சொல்லும் போது பள்ளம் இருக்கும், மேடு இருக்கும், ஏற்றம் இருக்கும், வளைவு இருக்கும், குழி இருக்கும். இப்ப எல்லாத்திலையும் அட்ஜஸ்ட் பண்ணி திடப்படுத்தி நம்ம வாகனத்துல செல்லுகிறது போலதான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஏற்றம் தாழ்வு எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நமக்குள்ள நம்ம திடப்படுத்தி பலப்படுத்தி தைரியப்படுத்தி இயேசுக்கு பின்னால நம்ம போகணும். இப்ப விளங்குச்சா? சரி, இப்ப வசனத்துக்கு வந்துருவோம். தாவீதின் குமாரனாகிய சாலோமன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். தன் ராஜ்யத்திலே அவன் பலப்பட்டான். ஏன்னா தாவீது ராஜாவுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. அதுல பத்சேபாளுக்கு இரண்டாவது பிள்ளையாக பிறந்தவன் தான் இந்த சாலோமன். மூத்த பிள்ளைய ஆண்டவர் அடிச்சிட்டாரு. ஆனா இந்த பிள்ளை பிறக்கும் போது இவன் மேல அன்பா இருந்துட்டார். இப்ப என்ன நடக்குது? தாவீதினுடைய ராஜ்யம் இந்த சாலோமன் ராஜாவுக்கு கொடுக்கப்படுது. ஆனா இந்த ராஜ்யம் கொடுக்கப்படுவதற்கு முன்னாடி இந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு ரெண்டு பேர் பயங்கரமா சண்டை போட்டான். யாரு? அண்ணன்மார் தான், சகோதரமார் தான். ஒன்னு அப்சலோம், இன்னொன்று அதோனியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. இப்பதான் ஆழமான சத்தியத்துக்கு நேரம் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். இவ்வளவு நேரம் கொஞ்சம் மேலோட்டமா கொஞ்சம் தவிடுதான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். இனிதான் உங்களுக்கு நான் தானியத்தை கொடுக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். கவனியுங்கள். ரெண்டு சகோதரங்க. தாவீதுக்கு நிறைய பிள்ளைங்க. இந்த தாவீது என்று சொல்லக்கூடியவர் பிதாவாகிய தேவனுக்கு ஒரு அடையாளம். இந்த உலகத்தில் காணப்படுகிற அத்தனை ஜனங்களும் ஆண்டவரால் பிறப்பிக்கப்பட்டவர்களே. ரட்சிக்கப்படாதவர்களாய் இருந்தாலும் அவர்கள் ஆண்டவரால் பிறப்பிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நீங்கள் எப்படி அதை மையப்படுத்தி சொல்லுகிறீர்கள்? ஆதாமுக்கு முதல் 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஒருவன் காயின், இன்னொருவன் ஆபேல். எபிரேயர் புஸ்தகத்தில் நாம் அவர்களை குறித்து வாசிக்கும் போது, எடுக்க வேண்டாம், நேரம் இல்லாதபடினால நான் சொல்லி விடுகிறேன். அவன் பொல்லாங்கானவனால் உண்டானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அம்மா வயிற்றிலே உருவாங்கும் பொழுது பொல்லாங்கானவனால் உண்டாயிருந்தான். ஆனாலும் அவனும் ஆண்டவருடைய பிள்ளைதான். ஆபேலை கொன்று போட்ட பிற்பாடும் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கும் போது அவன் கடைசியா சொல்லுகிறான், ஆண்டவரே, நீங்கள் இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவனையும் பாதுகாக்கிறதுக்கு அவன் நெற்றியின் மேலே ஒரு அடையாளத்தை போட்டார். நீ பொல்லங்கானவனால் உண்டானவன் தான், நீ எரிச்சலின் ஆவி உள்ளவன் தான். ஆனாலும் நீங்க இட்ட தண்டனை என்னால சகிக்க முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்ட உடனேயே ஆண்டவர் இறங்கிட்டார். பாருங்க, ஒருத்தன் கூட இந்த காயினை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு அடையாளத்தை அவன் நெற்றியிலே போட்டு விட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனால் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தான். ஆனா என்ன நடக்குது விஷயத்துல?
இந்த அதோனியா என்று சொல்லக்கூடியவன் என்ன செய்கிறான்? அதை நான் வசனத்தின் மூலமாக உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம், 1 ராஜாக்களின் புஸ்தகம், அதனுடைய 1ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதனுடைய 6வது வசனத்தில் இருந்து 9வது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக படிக்கிறபடினால நானே அதை சொல்லி உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். 5வது வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க, படிச்சு பாருங்க. ஆகித்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தினான். என்ன சொல்றாரு இவரு? அதோனியா என்ன சொல்றாரு? நான் ராஜா ஆவேன். தன்னைத்தானே உயர்த்துறான். தனக்கு முன்னாடி செல்வதற்கு 50 காலாட்களை சம்பாதிக்கிறான். என்ன விளங்கி கொண்டீங்க? ஆண்டவர் அனுப்பாமலும், ஆண்டவர் ரட்சிக்காமலும், ஆண்டவர் சத்தம் கொடுக்காமலும், ஆண்டவர் சத்தம் கேட்காமலும் தன்னைத்தானே ராஜாவாகி அவர்கள் நாமத்தை சொல்றதுக்கும் அதோனியாக்கள் உண்டு. கவனிங்க, அதான் சொன்ன தெளிவான காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். தாவீதுக்கு பிள்ளைதான், ஆண்டவர்னு அபிஷேகம் பண்ணல, ஆண்டவர்னு தெரிந்து கொள்ளல. ஆனா இவன் தனக்கு தானே ராஜா ஆவேன்னு கொஞ்சம் பேரை சம்பாதிச்சுட்டான். எதுக்கு? தாவீதை துரத்துறதுக்கு, சாலமனை துரத்துறதுக்கு. இப்போ இந்த அதிகாரம் எல்லாம் முழுசா நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கு, அங்க இருந்த படைத்தலைவர்கள், அங்க இருந்த பெரிய பெரிய பிரதானிகள், ஆசாரியர்கள், இவங்களை எல்லாரையும் இவர் அருமையான அதோனியா கூப்பிட்டு ஆடு மாடுகள் எல்லாம் அடிச்சு பெரிய சாப்பாடு பந்தி எல்லாம் கொடுத்துட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கூப்பிடல? படிச்சு பாருங்க. அந்த வசனம் பாத்திரம் வாசி பாருங்க, யாரெல்லாம் கூப்பிடலன்னு. 10வது வசனம் வாசிங்க. தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானையும் பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும். வீட்டுல இவ்வளவு பெரிய பங்கன், வீட்டுல இவ்வளவு பெரிய விருந்து நடக்குது. குடும்பத்தில் உங்களை மட்டும் கூப்பிடாம இருந்தா உங்க மனசு எப்படி இருக்கும் சொல்லுங்க? எல்லாரையும் தான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க, உங்களை மட்டும் கூப்பிடலன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? உங்க மனசு எப்படி இருக்கும்? சாலோமனுடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? இப்போ ஒதுக்கி வைக்கப்பட்ட இவங்களை யார் பார்த்துட்டு இருக்கிறது சொல்லுங்க? உங்க முன்னாடி அதோனியாக்கள் உயர்ந்திருந்தா அதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். தன்னைத்தான ராஜாவாக ஏதாவது அதோனியாக்கள் உங்க முன்னாடி தங்களை தாங்களே உயர்த்திக்கிட்டு இருக்கிறாங்களா? நாங்கள் கல்வி அறிவில இவ்வளவு உயர்ந்தவர்களா இருக்கிறோம் சொல்லிட்டு இருக்கிறாங்களா? சமுதாயத்தில் நாங்கள் இப்படிப்பட்ட தலைவர்களாய் உயர்ந்து இருக்கிறோம் என்று தங்களை மெச்சிக்கொள்கிறத பார்த்து உங்களுக்கு ஒரு பயம் வருகிறதா? ஆமான் உயர்த்தப்பட்டவனா இருந்தாலும் மொர்தெகா எழும்பலையே. நல்லா கவனிங்க. இவன் தன்னைத்தானே உயர்த்தினா, ராஜாவாவன் உயர்த்தினா. சாலமனை கூப்பிடல, நாத்தான் தீர்க்கதரிசியை கூப்பிடல, பெனாயாவை கூப்பிடல. இப்ப என்ன நடக்குது? நாத்தான் தீர்க்கதரிசிக்கு புரிஞ்சிருச்சு. அந்த அதிகாரத்துல பிற்பாடு போய் படிச்சு பாருங்க. இப்ப நாத்தான் தீர்க்கதரிசி
பத்சேபாள்கிட்ட போய் சொல்றாரு, நீ உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்கு ராஜாவுகிட்ட போய் பேசு. யாருகிட்ட போய் பேச சொல்றாரு? அப்ப உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது ஏதாவது வல்லமை உங்களை உயர்த்திட்டு இருந்தா, வியாதி ஒரு பெருசாக உயர்த்திட்டு இருக்குதா? 38 வருஷமா ஒரு வியாதி உங்களை விட்டு விலகாம அது பெரிய ராஜா மாதிரி உங்க சரீரத்துல உயர்த்தி கொண்டு இருக்கிறதா? பலவிதமான 18 வருஷமாய் பலவீனப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிற பொல்லாத பலவீனப்படுத்தக்கூடிய ஆவி உன்னை கட்டி உன்னை ராஜாவாக உயர்த்தி கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு அந்த ராஜாவாக உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிற அதோனியாவை அழிக்கும்படிக்கு தான் இயேசு ஜெபாலயத்திலே கடந்து வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை வல்லமைகள் உனக்கு முன்னாடி ராஜாவாக அது தன்னைத்தானே உயர்த்தி கொண்டிருந்தால், இந்த ராத்திரி வேளையிலே இயேசு அந்த வல்லமைகளை துரத்தி அடிக்கும்படியாக நீ விசுவாசித்தால் அந்த மகிமையை இன்றைக்கு பார்க்க முடியும். நீ விசுவாசித்தால் அந்த மகிமையை இன்றைக்கு நீ காண முடியும். இவன் தன்னைத்தான் உயர்த்தினா, இப்ப ராஜாவுக்கிட்ட பேச சொல்றாரு. தன்னைத்தானே உயர்த்தக்கூடிய எந்த வல்லமைகள் உங்களுக்கு விரோதமாக, உங்க குடும்பத்துக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக அவைகள் எழும்பி வந்தால் நீ ராஜாவின் இடத்தில் பேசும்படியாய் போக வேண்டும். ராஜாவாகிய இயேசு உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு சொல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு சொல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் கொன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினீர் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினீர் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவார். ராஜா வருகிறார், ஆயத்தமாவார். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு சொல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு சொல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் கொன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அப்ப பத்சேபாளை போல உன் பிராணனை காக்க, உன் குடும்பத்தினுடைய பிராணனை தப்புவிக்க, உன் பிள்ளையை அழிவிலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீ ராஜாவுகிட்ட பேசும்படியாக போகணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? உங்க பிள்ளை ரட்சிக்கப்படாம இருக்கிறானா? உங்க புருஷன் ரட்சிக்கப்படாம இருக்கிறானா? நீ ராஜாவுகிட்ட பேசும்படியாக போகணும். நல்ல ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டு போங்க. நான் ஒரு புஸ்தகத்துல படிச்சிருக்கிறேன். அருமையான அமெரிக்க அதிபர்
பழைய காலத்துல ஒரு பேர் நான் இப்ப மறந்துட்டேன். அவங்க அம்மா அந்த பிள்ளையுடைய முன்னாடி போய் தினந்தோறும் 1 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபிப்பார்களாம். அதன் விளைவாகத்தான் அமெரிக்க தேசத்துல அவர் ஒரு நாள் அதிபதியாகி மாறினார். உங்க பிள்ளைக்காக, குடும்பத்துல புருஷனுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக இந்த பச்சைபாலை போல நீர் ராஜாவிடத்தில் பேசுகிற ஒரு பச்சைபாலாய் நீர் மாற்றப்பட வேண்டும். இப்ப ராஜாவு கிட்ட பேசினதான் ராஜா என்ன செய்கிறாரு? ராஜாவின் சும்மா ஒண்ணு இருக்கல்ல, அவர் பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறாரு? அதே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல வாசிக்கும் பொழுது ராஜா ஆணையிட்டு இன்றைக்கே அதை செய்து முடிப்பேன்னு சொல்றார். நீங்க ராஜாவு கிட்ட பேசினீங்கன்னா ராஜா இல்ல நான் கொஞ்ச நாள் கழிச்சு நீ வா, அதுக்கு பிறகு நான் உனக்கு பதில் தருகிறேன் அப்படி எல்லாம் நம்முடைய இயேசு சொல்ல மாட்டார். நீ இயேசு கிட்ட பேசிட்டேன்னா இயேசு இன்றைக்கே அந்த காரியத்தை செய்து முடிக்கிற தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. அதைத்தான் அந்த 29வது வசனத்துல கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டான். ஆணையே விட்டுட்டான். இன்னைக்கு நடக்கும்பா. இப்ப என்ன விஷயம் நடக்குது? 39வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. 39வது வசனத்துல வாசிக்கும் போது இப்போ தைல கொம்பினால சாலமன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். 41வது வசனத்துல வாசிக்கும் போது அதோனியாவும் அவனோடு இருந்த எல்லா மக்களும் விருந்து சாப்பிடுகிறாங்க. இந்த விருந்த கேட்ட உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருகிறது. நான் காஷ்மீர் மாநிலத்தில் 4 முறை ராணுவத்தில் பணியாற்றி இருக்கிறேன். அதுல ஒரு முறை தீவிரவாதிகளை பிடிப்பதற்காக அந்த குழுவிலே நான் இருந்தேன். 2001வது வருஷத்துல நான் அங்கே காணப்பட்டேன். அப்போது ஒரு முறை தீவிரவாதியை தேடுதல் காரியம் நடந்தது. காலமா 2 மணில இருந்தே நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கிறோம். கடைசியில அவனுக்கு ஒழிக்க முடியாம சாப்பிட முடியாம ஒரு இடத்துல அவன் ஒரு காகத்தை சுட்டு அதை பொறித்து ஒரு இடத்துல பயந்து பயந்து அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவன் சாப்பிட்டதை பார்த்தா எங்களுக்கே பரிதாபமா இருந்து. ஆனா நாங்க பரிதாபப்பட மாட்டோம். காகத்தை சாப்பிட்டு இருக்கும்போதே அவனையும் முடித்து விட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை யாரும் துரத்த வரல. இனி நான் தான் ராஜா. வாங்க நல்லா புசித்து குடித்து என்ஜாயா வாழ்வோம். அப்படித்தான் இந்த அதோனியாவும் அவனோட இந்த ஆட்களையும் சாப்பிட்டு இருந்தா இந்த வேளையில தான் ஆண்டவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணார். நீ பசியோடு உபவாசத்தோடு தேவ சமூகத்துல வந்திருக்கிற, இன்னொருத்தர் சாப்பிட்டு சந்தோஷமா ஜாலியா நான் தாண்டா ராஜான்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையில தான் தேவன் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதாமா உன் வீட்டுக்கு ராஜா, நீதாமா உன் ஊருக்கு ராஜா, நீதாமா தேசத்துக்கு ராஜா. உன்னை தேவன் அபிஷேகம் பண்றார். அவன் தன்னைத்தான ராஜா வாவேன்னு சொல்லிட்டு ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டு கூட லூசிபர் சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான்னு அந்த ஆவிதான உள்ள இருக்கு. இப்ப இவர் என்ன ஆயிட்டாரு? அதிர்ந்து போனார்கள். அந்த வசனம் என்ன போட்டிருக்கு? 41வது வசனத்துல அல்லேலூயா
உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நெறிடாம் என் தலை முடியும் எண்ணி நீரே. நீரறியா யாதும் நெறிடாம் என் தலை முடியும் எண்ணி நீரே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். ஹல்லேலூயா. எத்தனை அதோனியாக்கள் எழும்பி உனக்கு விரோதமாக ஆயுதங்களை உருவாக்கினாலும் அவர்கள் எல்லாரும் அதிர்ந்து போகத்தக்கதாக ஒரு தேவ வல்லமை, ஒரு அபிஷேகம் சாலோமன் மேல இறங்கிறது போலவே உங்க மேலையும் தேவன் அபிஷேகத்தை இறக்கி அந்த வல்லமைகள் எல்லாம் அதிர்ந்து போகத்தக்கதாக தேவன் ஓடச் செய்வார். இப்போ இப்படிப்பட்ட இந்த அதோனியாக்கள் எல்லாம் துரத்தி விடப்பட்டு இப்ப தன் தகப்பனாகி அந்த தாவீதுடைய ராஜ்யம் இந்த சாலோமோனுக்கு கிடைத்தது. நீங்களும் நானும் இந்த ரட்சிப்புக்கோ இந்த பரிசுத்தத்துக்கோ தகுதியற்றவர்கள். எங்கேயோ வாழ்ந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம். நம்மை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியரின் புஸ்தகத்திலே சொல்லுகிறார், முன்னே அந்தகாரமாயிருந்தீர்கள். நீங்களும் நானும் இந்த இயேசு கிறிஸ்துவண்டை வருவதற்கு முன்னாடி எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோமா? அந்தகாரமாய் இருந்தோம், அல்லது ஒரு அமாவாசையாக இருந்தோம், மரண இருளுக்குள்ளே இருந்தோம். ஐயா, இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லி தருகிறார்? வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இருந்தும் 2வது வசனத்திலே இருந்தும் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் செத்து போயிருந்தோம். முற்காலத்திலே இந்த உலகத்தின் வழக்கத்துக்கு ஏற்றபடியாய் வாழ்ந்தோம். கீழ்ப்படியாமை பிள்ளைகளாய் ஜீவித்தோம். மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து வாழ்ந்தோம். இப்ப அங்க இருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். என்ன சொல்லிக் கொடுத்தாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னது மாத்திரமல்ல, லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஏதுவிராது இதோ ஹல்லேலூயா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்தை தான் உங்களுக்குள்ளையும் எனக்குள்ளையும் அவர் வைக்கும்படியாக வாஞ்சிக்கிறார். அதனால்தான் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. தகப்பனாகிய தாவீதுடைய ராஜ்யம் அதோனியாவின் கையில இருந்தும் அப்சலோமின் கையில இருந்தும் பறிக்கப்பட்டு சாலோமோனுடைய கையிலே கொடுக்கப்பட்டது. நம்மை இந்த உலகத்தின் வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் அந்தகாரத்திற்குள்ளும் மரணத்திற்குள்ளையும் அக்கிரமத்துக்குள்ளையும் செத்துப்போய் கிடந்த நம்மை
தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பதற்காக, அந்த ராஜ்யத்திற்கு நேராக நம்முடைய மனதை திருப்பும்படியாக, மனம் திரும்புங்கள், இந்த உலக ராஜ்யம் நமக்கு வேண்டாம், இந்த அற்பமான ராஜ்யம் நமக்கு வேண்டாம். காரணம், இந்த உலகத்தின் வாழ்வு 70 வருஷம், மிஞ்சி போனா 80 வருஷம். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. அதனால அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் உனக்கு வேண்டாம், இதை நான் அக்கினிக்கு இரையாக வைத்திருக்கிறேன். ஒன்று செய், உங்களுக்காக நான் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அந்த ராஜ்யத்துக்கு நேராக உன்னுடைய மனதை திருப்பு. அந்த ராஜ்யத்திலே மரணம் இல்லை, அந்த ராஜ்யத்திலே இரவு இல்லை, அந்த ராஜ்யத்துக்குள்ளே திருடர்கள் வருவதில்லை, அந்த ராஜ்யத்துக்குள்ளே மரணம் இல்லை, அந்த ராஜ்யத்துக்கு ஒரு முடிவே இல்லை. அந்த ராஜ்யத்திலே தேவனுடைய மகிமையே பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான அந்த மகிமையின் ராஜ்யத்தை தான் உங்களுக்குள்ளையும் எனக்குள்ளையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். இப்போ சாலமனுக்கு எப்படி அந்த ராஜ்யத்தை அதோனியா கையில இருந்தும் அப்சலோன் கையில இருந்தும் பறித்து சாலமனுக்கு ஆண்டவர் கொடுத்தது போலவே, பிசாசின் கையில இருந்து அந்த உலகத்தினுடைய அத்தனை ராஜ்யத்தையும் பிடுங்கி ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுத்தார். மரணத்துக்குரிய வல்லமைகளையும் பாதாளத்துக்குரிய வல்லமைகளையும் திறவுகோல்களை தன்னுடைய கையில எடுத்துக்கொண்டு அவருடைய ராஜ்யத்தை நமக்குள்ளே கொடுத்து, இப்ப இந்த ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் நானும் முதலாவது பலப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். விளங்குதா உங்களுக்கு? வசனம் எத்தனை பேருக்கு விளங்குச்சு? ஹல்லேலூயா. இதுல பிரச்சனை என்னன்னா, ஞானசானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு அந்த ராஜ்யம் தனக்குள்ள வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ராஜ்யத்துல நிக்க மாட்டான். நான் ஒரு முறை தெருவில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்ப கொஞ்சம் கிறிஸ்துவ விரோதிகள் அந்த இடத்துல வந்தார்கள். என்னோடு கூட நின்றவர்களோடு பல கேள்விகளை கேட்டு அவர்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தார்கள். நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொல்றத நான் கேட்டேன். என்ன பேசுறாங்க? அவங்க என்ன கேட்டாங்கன்னா, கேள்வி, நல்ல கேள்வி கேட்டாங்க. என் கூட இருந்தவங்களுக்கு சொல்ல தெரியல. அவங்க கேட்டாங்க, எங்க ஊர்ல வந்து நீங்க ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளவர்களாய் மாறணும், உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும், அப்படியெல்லாம் நீங்க சொல்றீங்க. நான் கேட்கிறேன், ஐயா, உங்க கிறிஸ்தவங்க யாரும் பாவம் செய்யலையான்னு கேட்டான். நான் பிரசங்கம் எல்லாம் முடிச்சுக்கிட்டு அவனை பார்த்து சொன்னேன், ஐயா, நீ கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. உண்மையிலே எங்க கிறிஸ்தவங்க உங்களை விட மோசமா இருக்கிறான். ஆச்சரியத்தோடு என்ன பார்த்தான். அடுத்து சொல்றேன், அவனை பார்த்து சொன்னேன், ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு வகுப்புக்குள்ளாடி அல்லது ஒரு கிளாஸ்க்கு உள்ளாடி 30 அல்லது ஒரு 35 பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த 35 பிள்ளைகளுக்குள்ளாடி 35 பிள்ளைகளும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது. ஏதோ ஒரு 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் எடுப்பாங்க. அப்படி எடுத்திருந்தாலும் அந்த வருஷம் முழுவதும் அந்த 1ஆம் ரேங்க், ஃபர்ஸ்ட் ரேங்க் தனக்குள்ள அவங்களால தக்க வைத்துக் கொள்ள முடியாது. எப்பமாவது 2ஆம் ரேங்க் எடுப்பான், 3ஆம் ரேங்க் எடுப்பான், திரும்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவான். இப்படி அப் டவுன்ல தான் இருப்பான். இதை நீ ஆமோதிக்கிறியான்னு கேட்டேன். ஆமா சார், நீங்க கரெக்டா சொல்றீங்க. அதே போலதான் இந்த கிறிஸ்துவத்துக்குள்ளையும் இவன் ஆரம்பத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருவான். ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை செய்தார். வியாதியை குணமாக்கினார். பாஸ்டர் பாரப்பட்டு ஜெபித்தார், விடுதலை வாங்கி கொடுத்தார். இப்ப சர்ச்சுக்குள்ள விசுவாசியா வந்துட்டாரு. வந்தவரு அதோட நின்னுகிட்டாரு. இவர் இயேசுக்குள்ள நிலைச்சு இருக்கல, இயேசுவும் இவருக்குள்ள நிலைச்சிருக்கல. இவர் பின்மாற்றத்துல போயிட்டாரு. இப்ப நீங்க யார பாக்குறீங்க?
இப்ப இயேசுல நிலைத்திருக்காம பின்வாங்கி போனவன நீ பாக்குற. நீ பின்வாங்கி போனவன பார்க்காம நீயும் இயேசுவை மட்டும் பார்த்துட்டேன்னா இந்த கேள்வி என்கிட்ட நீ கேட்டிருக்க மாட்ட. நன்றி ஐயான்னு சொல்லிட்டு போயிட்டான். நல்லா கவனிங்க, இயேசுவின் ராஜ்யம் உனக்குள்ள வந்து விட்டது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்து விட்டது. வந்துவிட்ட அந்த ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் நிலைத்திருக்கணும். ஆதி திருச்சபையினர் அதைத்தான் செய்தான். என்னில் நிலைத்திருங்கள் என்று இயேசு சொன்னார். என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்று இயேசு சொன்னார். என்னுடைய விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்று இயேசு சொன்னார். என்னுடைய சந்தோஷத்தில் நிலைத்திருங்கள் என்று இயேசு சொன்னார். நம்ம அதை விட்டுட்டோம். வேற காரியத்தில் நிலைத்திருக்கிறதுக்கு போயிட்டோம். ஏன் அவன் முன்னாடி வந்துருவான். இயேசுக்கு முன்னாடியே உலகத்தின் ராஜ்யத்தை முன்னாடி போட்டவன் தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்குள்ள வந்த உடனேயே உலகத்தின் ராஜ்யத்தை உங்களுக்கு முன்னாடி போட்டு இந்த வழக்கத்தின்படி உங்களை வாழும்படியாக திரும்ப உங்க முன்னாடி போடுவான். இப்போ நீங்க அதை தட்டு தள்ளி தேவனுடைய ராஜ்யத்திலே நிலைத்திருப்பதற்கு நீங்கள் பலப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நேரம் அதிகமாக போகிறது. பலப்படுவதற்கு சாலமன் ராஜா என்ன செய்தார் அதை குறித்து பேசுவதற்கு தற்போது எனக்கு நேரம் இல்லை. வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக இந்த சாலமன் ராஜா அவருடைய ராஜ்யத்திலே பலப்படுவதற்கு அவர் என்ன செய்தார் என்பதையும் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கும் பொழுது இன்றைக்குள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்திலே தாங்கள் பலப்படாதபடினால மனிதர்கள் செய்யக்கூடிய கெடுதல் காரியங்கள் ஏராளம். நான் சென்னையில வேலை பார்க்கும் பொழுது சொல்வதற்கு கேவலம்தான், எல்லாரும் லைவ்ல பார்ப்பார்கள், பரவாயில்லை. தாவீது ஒரு பாவம் செய்த பொழுது அதையும் மறைக்காத ஆண்டவர், இதையும் சொல்றதுல தவறு கிடையாது. நான் சென்னையில வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு 3-4 நபர்கள் நேபாளத்துக்கு மிஷனரியாக போனார்கள். போயிட்டு வரும் பொழுது சென்னையில நான் இருக்கிறதை கேள்விப்பட்டு பாஸ்டர் ஐயா சொன்னார், ஐயா சாயங்காலம் தான் எங்களுக்கு ட்ரெயின் நாகர்கோவில் போகிறதுக்கு, பகல் நேரம்லாம் சும்மா இருக்க வேண்டியது இருக்கு, உங்க ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறோம் சொன்னாங்க. நாங்க வாங்கன்னு சொன்னோம். உட்கார வச்சு மத்தியான நேரம் சாப்பாடு கொடுத்து அவரை ஆதரித்தேன். மத்தியானம் சாப்பிட்டு முடிந்த பிற்பாடு அவர் என்ன பார்த்து சொன்னாரு, உங்களை மாதிரி ஒரு ஆர்மி ரிட்டையர்ட் பையன் இவர் எங்கூட மிஷனரி ஊழியத்துக்கு வந்தாரு, இவருக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. பொறுங்க, நான் ஆபீஸ்ல போய் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன். நானு சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இவ்வளவு நாள் நாங்க ஒரு 4-5 பேரா தான் தெரு ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தோம். என் ஊர்ல இருந்து ஒரு ஆளு கிடைச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஒரு தைரியமா இருக்குமே. என்ன அடிச்சா கூட ஒரு ஆள் பக்கத்துல தடவுறதுக்காக ஆள் இருக்குமே அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவனோட பேச, நான் எப்படியா உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்டா, என் கூட நீ இருந்துரு அப்படின்னு. இருக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னான். நான் போய் பேசினேன். நீ சொன்னதுனால அவர் நல்ல ஆளா தான் இருக்கும், அவரை வேலையில எடுத்துக்கிறேன், அடுத்த வாரம் வரும்போது அவரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். நான் இவன்கிட்ட அடுத்த வாரம் எல்லா டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வர சொன்னேன். அவன் கொண்டு வந்தான். ஒரு வாரம் வேலையில இருந்தான். கரெக்டா ஒரு வாரம் கழிச்சிட்டு என்ன பார்த்து சொன்னான், சார் 2 நாள் லீவ் போகணும். அட பாவி, 1 மாசமாவது இருடா, 7 நாள் ஆகல, அதுக்குள்ளாடி நீ லீவ் போகணும்னு சொல்ற. இப்ப நீ லீவ் போகாத, வார திங்கள் செவ்வாய் எனக்கு தெரு ஊழியத்துக்கு போக வேண்டியது இருக்குது, நீ என் கூட வா, நான் காலமா 4 மணிக்கு போயிருவேன், நீ என் கூட வந்துடணும். கண்டிப்பா வர்றேன் சார், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இவர் நேபாளத்துக்கு ஊழியத்துக்கு போனதுனால இவர் இங்க எனக்கு தைரியமா வந்துருவாரு. 4 மணிக்கு போன் பண்ணி பாக்குறேன், இவர் எழும்பவே இல்லை. ஒரு 5 தடவை கால் பண்ண,
இவர் எழும்பல, அதனால எனக்கு ட்ரெயின் லேட் ஆயிரும் சொல்லிட்டு நான் போயிட்டேன். முடிச்சுக்கிட்டு நான் வந்த கேட்டேன், யா எழும்பல? சார் தூங்கிட்டேன், விழிப்பு வரல அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த நாள் போகலாம் வந்துரு. கண்டிப்பா வந்துடும் சார். அடுத்த நாளும் இதே கதி. கடைசியில் லீவுக்கு விட்டுட்டேன். லீவுக்கு விட்ட அடுத்த நாள் அவன் அறையில போய் அவனோடு தங்கி இருந்த நபர்கிட்ட கேட்டேன், ஐயா நான் தங்கும்படி அனுப்பின ஆள் எப்படி பாருங்க கட்டிலன். கட்டில திறந்து பார்த்தா அங்க பாட்டில் பாட்டில் பாட்டிலாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவை அறிவிக்கிறதுக்கு நீ இவ்வளவு வேகமா ஓடுற, அப்படி ஆண்டவர் சொல்லலையா? முதல்ல இயேசுவின் ராஜ்யத்தில் நீ பலப்படு. அதனால தான் பேதுரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், முதலாவது நீ குணப்படு, பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. கண்களை மூடுவோம். ஒரு நல்ல சத்தியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். சாலமன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அதே போல நீங்களும் நானும் கர்த்தருடைய ராஜ்யத்திலே பலப்பட வேண்டும். அந்த ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. இன்னைக்கு அந்த ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அந்த சந்தோஷம் உனக்குள்ளே வரவும், அந்த பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை இந்த பூமியிலே நீ அனுபவித்து அந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும்படியாக தேவன் வாஞ்சிக்கிறார். எல்லாரும் கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி, ஆண்டவரே எனக்குள்ளே அந்த ராஜ்யம் வரட்டும். ஓ சாலமன் ராஜா தன் ராஜ்யத்திலே பலப்பட்டது போல, ஓ இயேசுவே ஓ உனக்குள்ள எந்த ராஜ்யம் இன்னைக்கு பலனடைந்து காணப்படுகிறது? உனக்குள்ளே காணப்படுகிற உலகத்தின் ராஜ்யமா? ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே சோதரம் சோதரம் சோதரம். பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பரிகாசச்சு நமம் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய். பரிகாசச்சு நமம் சிலுவையிலே பலியானே பாவி உனக்காய். என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா? கல்வாரி காட்சிய கண்ட பின்னும் நேசியாம இருப்பாயா? கல்வாரி காட்சிய கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? வானம் பூமி படைத்திடினும் வாடினேன் உன்னை இழந்ததினா. வானம் பூமி படைத்திடினும் வாடினேன் உன்னை இழந்ததினா. தேடி ரட்சிக்க நீதா என்னை அனுப்பினதா, ஓடி வந்தே மானிடனா. தேடி ரட்சிக்க நீதா என்னை அனுப்பினதா, ஓடி வந்தேன் மானிடனா. என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா? கல்வாரி
ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நீ அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளை. நீ இந்த ராஜ்யம் உனக்குள்ளே இருக்கிறது. இன்றைக்கு அந்த ராஜ்யத்தில் நீ பலப்பட்டு இந்த ராஜ்யத்தை நீ உலகம் எங்கும் சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டுமானால், சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு முடிவு கட்டப்பட வேண்டுமானால், முதலாவது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே பலப்பட வேண்டும். அந்த ராஜ்யம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தேவ தாசர்களுக்குள்ளே பலப்பட்டபடினாலதான் இந்த அருமையான பாஸ்டர் ஜோஸ் ஐயா அவர்கள் இப்படிப்பட்ட ஹோலி லேண்ட் டிவி மூலமாக இப்படிப்பட்ட ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகம் எங்கும் அறிவிக்கிறதற்காக இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு நீங்களும் ஒன்றிணைந்து நாங்களும் வருகிறோம் என்று சொல்லக்கூடிய தேவ பிள்ளைகள் இந்த சபையிலே எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். இந்த சத்தியத்தின் மூலமாய் தொடப்பட்டவர்கள் எத்தனை பேர்? அவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்காக அர்ப்பணிங்க, ஒரு சமர்ப்பணம் பண்ணுங்க. இயேசுவே, உம்முடைய ராஜ்யத்தை அறிவிக்க நான் வருகிறேன். சாலமோனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தவர் இன்றைக்கு அந்த ராஜ்யத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். என்னைக்கும் அறியப்படாத எத்தனையோ மக்கள் இந்த ராஜ்யத்தில் இல்லாமல் இருக்கிறாங்க. அவர்களையும் சேர்ப்பதற்கு, இந்த தொழுவத்திலே கொண்டு வருவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.